பாருங்களேன், லாரிக்காரனையும் பார்க்கல. ரியர் வியூ மிரரை க்ளோஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் இதே தப்பு தான் பண்றாங்க. ரியர் வியூ மிரரை க்ளோஸ் பண்ணி ஓட்டினா பின்னாடி அந்த சைடு மட்டும் 2 சைடும் க்ளோஸ் பண்ணி ஓட்டுறான். க்ளோஸ் பண்ணி ஓட்டினா ஆப்போசிட் வர வண்டி, பின்னாடி வர வண்டி எப்படி தெரியும்? எந்த வண்டியும் தெரியாது. சென்டரில் இன்சைட் ரியர் வியூ மிரரில் அந்த அளவுக்கு என்ன சொல்றது, எதுவும் பார்க்கவும் முடியாது. இப்போ பின்னாடி ஆளுக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா அதுவும் டிஸ்டர்ப் ஆகும். பின்னாடி வர வண்டி எப்படி தெரியும்? இவனுக்குலாம் லைசன்ஸ் கொடுக்குறான் பாருங்க, அவனை சொல்லணும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பிளாக்ல வந்து என்னோட கார் வாழ்க்கையை பார்க்க போறீங்க. அதாவது இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா வந்து என் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு ஊரில் இருக்கோம். ஒரு தோட்டத்துக்கு வந்து ஒரு இபி விஷயமா வந்து வந்தோம். ஸோ இங்கே அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ எனக்கு இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்பா வந்து இபி ஆஃபீஸ் போயிட்டாங்க. எப்படி ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து இப்போ நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய நாள் நடந்திருக்கு. காருக்குள்ளேயே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 hours 3 hours வந்து என்ன சொல்கிறது, அப்படியே போயிட்டு இருக்கவே வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அந்த மாதிரி. ஸோ இடுக்கே அது நிலமை தான். அப்பா அங்கே உள்ள நின்றுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லெட்ஸ் கோ. இப்படியே உட்காந்து வேலை பார்க்கணும். இதுதான் என்னோட ஒர்க் ஸ்டேஷன் இன்னைக்கு இப்போ. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் பிஸியான டே. ஏன்னா வந்து இன்னைக்கு BMW X6ஓட லான்ச், இந்தியா லான்ச் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட். இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஆட்டோமொபைல் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் பற்றி நியூஸ் ரிவ்யூஸ்லாம் போடுற வெப்சைட்டில் வந்து நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருக்கேன் ஃபார் த லாஸ்ட் 5 years. அப்புறம் ஏன்டா நீ உன் சேனலில் ரிவ்யூஸ் போட மாட்டேற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி என் ஒர்க்கை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி நான் இந்த விஷயம் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் போடாமல் இருக்கேன். அது நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு த வ்ளாக், உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம். பட் அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் மாதம் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம். ரைட்ஸ் மட்டும் போவோம். போன ஸ்பீடில் அப்பா திரும்பி வராரு. என்னன்னு தெரியல. மவுண்டன் ரேஞ்ச் பார்த்தீங்களா? அது வந்து வால்பாறை மவுண்டன் ரேஞ்ச். இங்கேருந்து வால்பாறை ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. சீக்கிரம் போயிடலாம். பட் மேலே தான் பெர்மிஷன் கிடையாது, விட மாட்டுறாங்க. ஐ ஸோ வாண்ட் டு கோ தேர். ஏன்னா வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேயே பாருங்கள், க்ளவுட்ஸ் எவ்வளோ சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்குன்னு. மார்னிங் க்ளவுட்ஸ் ரொம்ப விண்டியாக ப்ரீஸியாக அழகாக இருக்குது. அப்பா அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்தால் எப்படி லேட் ஆகும். இன்னும் அப்பா வரல, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஃபார்மில் சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிச்சதுக்கப்புறம் போய் விஏஓ கிட்ட சைன் வாங்கிட்டு திருப்பியும் இங்கே வரணும். முட்டுக்கலை படத்தில் வர இது மரம் தானே இது. நிறைய சீன்ஸ் இங்கே தான் இந்த ஊரில் தான் ஃபுல்லாக எடுத்தாங்களே. முடிஞ்சுதுங்களா? ஓகே, சைன் வாங்க போயிட்டு வந்தாச்சு. அப்பா இப்போ திருப்பி உள்ள போயிருக்காரு. ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் வந்து வர நினைக்கிறேன். போயிட்டு வரும்போது அப்பா புலம்பிக்கிட்டே வந்தார். ஏன்னா அவரும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எக்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான மனுஷன், ரொம்ப நேர்மையான மனுஷன். அதனால் வந்து மற்ற ஆஃபீஸஸில் வந்து டிலே பண்ணுறாங்க, ஆஃபீஸ் வர்றதுக்கே 10-10:30க்கு வராங்க. எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கே அந்த நிலைமைன்னா சும்மா ஜென்ரலாக போகிற நம்ம பப்ளிக்கு நல்லா நடக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கிறப்போ டெய்லி ரூட்டீன் லைஃப் வ்ளாக்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் கொடுக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண அந்த மாதிரி நம்ம கார் வச்சு ரெகுலராக நம்ம ட்ரைவ் போகிற இடத்துக்கு, நம்ம போகிற பிளேசஸ், ஏதாச்சும் பண்ணுற விஷயம் அதை பற்றி வந்து போட்டிருக்கேன். ஸோ
அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். இல்லைனா வந்து லெட்ஸ் ட்ரை டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஓகேங்களா? இதனால கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.